வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவு செய்திகள். ராஜஸ்தான் மாநிலம் பாலோத்ரா என்னும் இடத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு பேசினார். அப்போது மேற்காசியாவில் நிகழ்ந்த போரால் ஏற்பட்ட நெருக்கடியில் இருந்து இந்த நாடு தற்செயலாக மீளவில்லை என்று தெரிவித்தார். ஒரு 10 ஆண்டான தொலைநோக்கு சிந்தனை கொண்ட கொள்கைகளை தீவிரமாக நடைமுறைப்படுத்தியதாலேயே இந்த வெற்றியை பெற முடிந்ததாக கூறினார். நம் அடிக்கல் நாட்டிய திட்டங்களை நாமே திறந்து வைக்க வேண்டும் என்பதே தமது அரசின் செயல்பாட்டு முறை என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். ராஜஸ்தான் மாநிலத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களில் மட்டும் பெட்ரோல், டீசல் விற்பனையால் எண்ணெய் நிறுவனங்களுக்கு 75,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக தெரிவித்தார். இதனை ஈடுகட்டுவதற்காக உற்பத்தி வரியில் லிட்டருக்கு 10 ரூபாயை அரசு குறைத்துக் கொண்டதாக குறிப்பிட்டார். பிற நாடுகளுடன் இந்தியா நட்பு கொண்டிருந்தது எத்தகைய பயன் விளைவிக்கும் என்பதை மேற்காசிய போர்க்காலத்தில் உணர்ந்து கொண்டதாக கூறினார். இந்த சிக்கலான காலத்தில் இந்தியா 26 நாடுகளில் இருந்து பெட்ரோலியம், எரிவாயு ஆகியவற்றை இறக்குமதி செய்ததாக பிரதமர் மோடி கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்தோனேசியா ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். டெல்லியில் பேசிய அவர், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய வளர்ந்த நாடுகளுக்கு நம் நாட்டின் பொருட்கள் வரியின்றி ஏற்றுமதி செய்யப்பட உள்ளதாகவும் இதற்கான ஏற்பாடுகள் இந்த ஆண்டின் இறுதியில் தொடங்கும் என்று தெரிவித்தார். கனடாவுடனான தடையற்ற வணிக உடன்பாடு இந்த ஆண்டுக்குள் இறுதி செய்யப்படும் என்று பியூஷ் கோயல் கூறினார். அமர்நாத் குகையில் உள்ள பனிலிங்கத்தை கண்டு வழிபடுவதற்காக பயணத்தை பக்தர்கள் தொடங்கியுள்ளனர். அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பால்டால் என்னும் இடத்தில் மலையடிவாரத்தில் உள்ள முகாமில் காஷ்மீர் காவல்துறையினரும் மத்திய ரிசர்வ் காவல் படையினரும் இணைந்து ஏற்பாடுகளை செய்துள்ளனர். அவர்கள் அனைத்து வாகனங்களையும் சோதனையிட்ட பிறகே மேற்கொண்டு செல்ல அனுமதிக்கின்றனர். பால்டால் முகாமிலும் அதை சுற்றிய இடங்களிலும் துப்பாக்கி ஏந்திய வீரர்கள் பாதுகாப்பிற்கு நிறுத்தப்பட்டுள்ளனர். மும்பையில் நேற்றிலிருந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் அந்தேரியில் அடுக்குமாடி குடியிருப்பை சுற்றிலும் மழை நீர் தேங்கியுள்ளது. மழை நீரை வடிய செய்யும் முயற்சிகளில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர். இதேபோன்று பல பகுதிகளிலும் தண்ணீர் தேங்கியுள்ளதால் மும்பை மாநகர மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மும்பையில் இடைவிடாமல் கனமழை பெய்து வருகிறது. இருந்தாலும் மும்பை கொலாபாவில் உள்ள இந்தியாவின் நுழைவாயில் பகுதியில் குடைகளை பிடித்தபடி நின்று கொண்ட மக்கள் கடலின் இயற்கை எழிலையும் மழைக்கால சூழலையும் கண்டுகளித்தனர். அப்போது உயர் ஓதம் ஏற்பட்டதால் தடுப்பு சுவரில் அலைகள் மோதின. திருச்சிராப்பள்ளியில் ரயில்வே சந்திப்பில் ஒரு கால் ஆன புதிய மேம்பாலம் கட்டப்பட உள்ளது. இந்த பாலத்துக்கான தூண்கள், பீடம் அமைக்கும் பணிகள் விரைவாக நடைபெற்று வருகின்றன. இதனால் உருக்கு மேம்பாலத்தை இம்மாத இறுதியில் பொருத்துவதற்கு நெடுஞ்சாலைத்துறை திட்டமிட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே துவாக்குடியில் தமிழ்நாடு வாணிபக் கழகம் இயங்கி வருகிறது. அரசு டாஸ்மாக் கடைகளுக்கு தேவையான மதுபானங்கள் அங்கு இறக்கி வைக்கப்பட்ட பின்னர் மாற்று வாகனத்தில் ஏற்றி மது கடைகளுக்கு எடுத்து செல்லப்படுகிறது. இங்கு 25 ஆண்டுகளாக ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியாற்றும் 90 பேர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களுக்கு ஏற்கனவே வழங்கிய ஊதியத்தை குறைக்க கூடாது என்று அவர்கள் வலியுறுத்தினர். தமிழ்நாடு அரசு வாணிபக் கழகத்தின் மேலாளர் அதியமான் தொழிலாளர்களை சந்திக்க மறுப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மாத்தூர் தொட்டிப்பாலம் பகுதியில் வீடு கட்டுவதற்கு அனுமதி பெற்று அந்த கட்டடத்தில் கிறிஸ்தவ வழிபாடு கூடம் செயல்பட்டு வருகிறது. இதனை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. வழக்கு விசாரணையில் அங்கு வழிபாடு கூடம் செயல்படாது என்று உறுதியளிக்கப்பட்டது. அதனை மீறி தொடர்ந்து செயல்பட்டு வரும் வழிபாட்டு கூடத்தை 10 நாட்களுக்குள் இடித்து அகற்ற நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. அந்த உத்தரவை செயல்படுத்தாமல் அதிகாரிகள் அலட்சியமாக உள்ளனர். இந்த நிலையில் இந்து முன்னணி மாவட்ட தலைவர் ஆறுமுகம் வெளியிட்டுள்ள வீடியோவில் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தலையீடு காரணமாக நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தாமல் அதிகாரிகள் அலட்சியப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் காவல் நிலையம் அருகில் குடிவெறியில் இளைஞர்கள் கூட்டமாக சேர்ந்து ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். பெண்ணாடம் காவல் நிலையத்தின் அருகே பொது இடத்தில் நடைபெற்ற இந்த தாக்குதல் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் மோவூரில் வேளாண்மை தொழில்நுட்ப மேலாண்மை முகமை திட்டத்தின் கீழ் பருத்தி விவசாயிகளுக்கு
ஒருங்கிணைந்த மேலாண்மை பயிற்சி முகாம் நடைபெற்றது. இம்முகாமுக்கு வேப்பந்தட்டை பருத்தி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் பாரதி ராஜா தலைமை தாங்கினார். பயிர் பாதுகாப்பு, பருத்தியில் பூச்சி நோய் தாக்குதலை கட்டுப்படுத்துவது குறித்து அவர் உழவர்களுக்கு விளக்கம் அளித்தார். இந்நிகழ்வில் வட்டார தொழில்நுட்ப மேலாளர் கதிர் காமன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் கஞ்சா புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கஞ்சா போதையில் இருக்கும் இளைஞர்கள் தன்னிலையை அறியாமல் பல்வேறு சட்டவிரோத செயல்களிலும் ஈடுபடுவதாக பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். கஞ்சா விற்பனை செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே வேலைக்கு வராத ஆத்திரத்தில் பெண் ஊழியர் ஜசீலாவின் வீட்டு ஜன்னல் கண்ணாடிகளை மருந்தகத்தின் உரிமையாளர் கடுமையாக சேதப்படுத்தியுள்ளார். இந்நிலையில் பெண் உரிமையாளர் ஊழியரின் உறவினர்களையும் தாக்க முயன்ற வீடியோ காட்சிகள் வெளியாகி அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை PSG தொழில்நுட்ப கல்லூரியில் 2026ஆம் ஆண்டுக்கான பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் இஸ்ரோ முன்னாள் தலைவர் சோமநாத் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு இளங்கலை மற்றும் முதுகலை பட்டதாரிகள் 560 பேருக்கு பட்டங்களை வழங்கினார். விழாவில் பேசிய சோமநாத் தொழில் முனைவு வாய்ப்புகளை பயன்படுத்தி நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்க வேண்டும் என்று மாணவர்களிடம் கேட்டுக்கொண்டார். சண்டிகரில் பஞ்சாப் காங்கிரஸ் தலைவர் அமரிந்தர் சிங் ராஜாவாரின் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பாஜகவினரை ஓரிரு நாட்கள் மகிழ்ச்சியாக இருக்க விடுங்கள் என்று கூறினார். பஞ்சாப் மாநிலத்திற்குள் பாரதிய ஜனதா கட்சி காலடி எடுத்து வைப்பதற்கு காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் அனுமதிக்காது என்று அவர் கூறினார். மும்பையில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் அந்தேரியில் மேற்கு ரயில்வே பாதைக்கு கீழே வாகனங்கள் செல்வதற்கான சுரங்கப்பாதை வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. இதுகுறித்து சிவசேனா சட்டமன்ற உறுப்பினர் மூர்ஜி பட்டேல் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மழை குறைந்து வெள்ளம் வடியும் வரை இந்த சுரங்கப்பாதைக்கு பதில் கோகலே மேம்பாலத்தை பயன்படுத்தும்படி பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். இந்த ஆண்டு மழை காலத்திற்கு பின் மகாராஷ்டிர அரசும் மும்பை மாநகராட்சியும் இணைந்து இந்த பாதையில் உள்ள சிக்கலுக்கு தீர்வு காணும் என்று அவர் தெரிவித்தார். ராஜஸ்தானில் கார்வார் தங்கியவாஸ் இடையே 30 கிலோமீட்டர் தொலைவிற்கு தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் கட்டி முடிக்கப்பட்டுள்ள நால்வழி சாலையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்துள்ளார். 740 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள இந்த சாலையின் வழியாக தோஜ்பூர், ஜெய்சல்மீர், பார்மர், பிக்கானீர் மாவட்டங்களுக்கு எளிதாக செல்ல முடியும் என்று அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சுவாமி விவேகானந்தர் நினைவு நாளையொட்டி அண்ணாமலை சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் ஆன்மீகமும் அறிவியலும் மனித நேயமும் ஒன்றிணைந்த நமது பாரதத்தின் சிந்தனையை உலக அரங்கில் உயர்த்தியவர் சுவாமி விவேகானந்தர் என்று குறிப்பிட்டுள்ளார். இளைஞர்களிடம் தன்னம்பிக்கை, துணிச்சல், ஒழுக்கம், நாட்டுப்பற்று ஆகியவற்றை போதிக்க மகான் விவேகானந்தரின் சிந்தனைகள் என்றும் நம் வாழ்க்கைக்கு ஒளிவிளக்காக நிலைத்திருக்கட்டும் என்று தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விடுத்துள்ள அறிக்கையில் தமிழகத்தின் வாழ்வாதாரமான ஆற்று நீர் விவகாரத்தில் அரசியல் செய்வதை விடுத்து அவற்றை காக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஆளுநரின் மக்கள் நல கருத்துக்கு அரசியல் வண்ணம் பூசுவது முறையல்ல என்று தெரிவித்துள்ளார். வைகை ஆற்றை குறித்த ஆளுநரின் கவலை மிகவும் நியாயமானது என்றும் திமுக ஆட்சியை போலவே தாவேக அரசும் உழவர்களின் பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை அளிக்க தவறி வருவதாகவும் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் அருகே தந்தையும் அவரின் 5 வயது மகனும் கொடூரமாக கொல்லப்பட்டது அதிர்ச்சியையும் வேதனையும் அளிப்பதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். முன்பகை காரணமாக தொடரும் இப்பிரச்சனையில் தாவேக அரசு மெத்தனமாக செயல்படாமல் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்து அப்பகுதியில் அமைதி திரும்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கனிமொழி வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவைத் தலைவர் JCT பிரபாகரனுக்கு எதிராக
நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்ததால் அதை ஆதரிக்க வேண்டும் என கூறி தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜாவிடம் பேரம் பேசியதாக கூறப்படுகிறது. இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவர் தம்பி அசோக்குமார் ஆகியோர் வரும் திங்கட்கிழமை சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு நேரில் வர வேண்டும் என்று கூறி சம்மன் வழங்கப்பட்டுள்ளது. கரூர் அருகே உள்ள ராமேஸ்வரப்பட்டியில் உள்ள செந்தில் பாலாஜியின் வீட்டுக்கு நேரில் சென்ற சென்னை காவல்துறையினர் அவர்களின் பெற்றோரிடம் சம்மனை வழங்கியுள்ளனர். ராஜஸ்தான் மாநிலம் பலோத்ராவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், ராஜஸ்தானில் அமைக்கப்பட்டுள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி மக்களின் வாழ்வாதாரத்தையும் இந்தியாவின் பொருளாதார தன்னிறைவையும் வலுப்படுத்தும் என்றார். 2030ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு திறன் ஆண்டுக்கு 32 கோடி டன்களாக அதிகரிக்கும் என்று தெரிவித்துள்ளார். வேலூர் கோட்டையில் உள்ள அரசு அருங்காட்சியகம் 2.5 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவாக்கம் செய்யப்பட்டு அதனை அமைச்சர் விஜய் பாலாஜி திறந்து வைத்தார். இதையடுத்து அமைச்சர் விஜய் பாலாஜி, மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ், சட்டமன்ற உறுப்பினர்கள் வினோத் கண்ணா, சுதாகர், சிந்து, அருங்காட்சியக காப்பாட்சியர் சரவணன் ஆகியோர் அருங்காட்சியகத்தை பார்வையிட்டனர். விழா நிறைவில் செய்தியாளர்கள் அமைச்சரிடம் கேள்வி எழுப்பிய போது அதற்கு பதிலளிக்காமல் அவர் தப்பி சென்று விட்டார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே வேம்புக்குடி, கோடாலி ஆகிய ஊர்களை இணைக்கும் செங்கால் ஓடையில் வண்டல் மண் எடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோடாலியைச் சேர்ந்த பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த மறியல் காரணமாக அணைக்கரை ஜெயங்கொண்டம் சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பெரம்பலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தின் மாவட்ட பேரவை கூட்டம் தலைவர் கருணாகரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் தேவநாதன், மாநில செயலாளர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். ஊராட்சி செயலாளர்களை பழைய ஓய்வூதிய திட்டத்தில் சேர்த்தல், கருவூலம் மூலம் ஊதியம் வழங்குதல், புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தின் குறைகளை நீக்குதல் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ரோட்டரி சங்கமும் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கமும் இணைந்து இலவச கண் பரிசோதனை முகாம் நடத்தினர். இதில் 500க்கு மேற்பட்டோர் பங்கேற்று பயனடைந்தனர். முகாமில் ரோட்டரி சங்க தலைவர் ரவிச்சந்திரன், செயலாளர் தமிழ்ச்செல்வன், பொருளாளர் பாலாஜி, முன்னாள் ரோட்டரி சங்க தலைவர்கள் சத்தியமூர்த்தி, மெகராஜ், பாபு, சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வழக்கறிஞர் செந்தில்குமாரை மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தின் அரசு வழக்கறிஞராக ஆட்சியர் லீலா அலெக்ஸ் நியமித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு மூத்த வழக்கறிஞர்கள், பணியாளர்கள், சமூக ஆர்வலர்கள், கைத்தறி நெசவாளர்கள், நிர்வாகிகள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுக்கோட்டையில் உள்ள பூங்காவில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் ஆய்வு மேற்கொண்டார். அங்குள்ள விளையாட்டு கருவிகள், உடற்பயிற்சி கருவிகள் ஆகியவற்றை ஆய்வு செய்தார். அங்கு தின்பண்டங்கள் விற்கும் கடைகளையும் அமைச்சர் முகமது பர்வேஸ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். பொதுமக்களுக்கு தேவையானதை எந்த குறையும் இல்லாமல் செய்து கொடுக்க வேண்டும் என்று மாநகராட்சி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். திருப்பத்தூரைச் சேர்ந்த அன்பானந்தன் மகன் மணிஷ் வெங்களாபுரம் வேளாங்கண்ணி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற இரட்டையர் பிரிவில் பூப்பந்து போட்டியில் மாநில அளவில் 3ஆம் இடம் பிடித்துள்ளார். மாணவர் மணிஷ் வனத்துறை அமைச்சர் ரஞ்சித் குமாரிடம் வாழ்த்து பெற்றார். அப்போது மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார், திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் திருப்பதி, செங்குட்டுவன் ஆகியோர் உடன் இருந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த திருமுல்லை வாயிலில் தாவேகா சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் தாவேகா மாவட்ட செயலாளர் ரமேஷ்குமார், பகுதி செயலாளர் உதயா, சிங்கம் பிரவீன், தமிழன் பாரதி, மகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தேர்தல் அமைதியாக நடைபெற பாதுகாப்பை சிறப்பாக ஒருங்கிணைத்த கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ஹரிகுமாரை நீதிபதி பாரதிதாசன் நேரில் பாராட்டி சான்றிதழ் வழங்கினார். அப்போது வழக்கறிஞர் சங்க தலைவர் பால் கனகராஜ் உடன் இருந்தார். நீதிபதி நேரில் அழைத்து
காவல் அதிகாரியை பாராட்டியது இதுவே முதல் முறை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரகண்ட் மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பொதுமக்களுக்கு தொண்டாற்ற 45 நாட்கள் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். எல்லை பகுதிகள், தொலைதூர கிராமங்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு அரசின் சேவைகள் நேரடியாக வீட்டு வாசலிலேயே வழங்கப்படுவதாக தெரிவித்தார். அதிகாரிகள் ஊருக்கே சென்று மக்களின் குறைகளை கேட்டு தீர்வு வழங்கியதாகவும் கூறினார். சிவகங்கை மாவட்டம் தென்மாப்பட்டியில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாட்டு பிரிவில் 9 ஜோடி மாடுகளும், சின்ன மாட்டு பிரிவில் 16 ஜோடி மாடுகளும் போட்டியில் கலந்து கொண்டனர். மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் முதல் 4 இடங்களை பிடித்த மாட்டு வண்டியின் உரிமையாளர்களுக்கும் அதனை ஓட்டி வந்தவர்களுக்கும் பணப்பரிசு வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அருகே உள்ள திருநள்ளாறு தர்பாரன் ஈஸ்வரர் தேவஸ்தானம் சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் தருமபுர ஆதீனம் சார்பில் புதிதாக அன்னதான கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு காலை முதல் இரவு வரை 3 வேளைகளிலும் இலவச அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஏற்பாட்டை வரவேற்றுள்ள பக்தர்கள் மகிழ்ச்சியுடன் உணவருந்தி சென்றனர். தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் மகேஷ்குமார் அகர்வால் சென்னை திருவொற்றையூர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோவிலுக்கு குடும்பத்துடன் சென்று வழிபட்டார். 2021ஆம் ஆண்டு சென்னை மாநகர காவல் ஆணையராக பணியாற்றியவர் மகேஷ்குமார் அகர்வால். அவர் பூலோக கைலாயம் என்று அழைக்கப்படும் பழமை வாய்ந்த திருவொற்றையூர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோவிலில் 2 மணி நேரம் மனம் உருகி வழிபாடு செய்தார். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே சந்திரபிள்ளை வலசு பெருமானூர் சக்தி விநாயகர் மாரியம்மன் கோவிலில் முகூர்த்த கால் நடப்பட்டு கும்பாபிஷேக நிகழ்ச்சி தொடங்கியது. நாளை கும்பாபிஷேகம் நடைபெறுவதை முன்னிட்டு இன்று சனிக்கிழமை 500க்கு மேற்பட்ட பக்தர்கள் பம்பை மேளம் முழங்க தீர்த்தக்குடம், முளைப்பார் எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக கோவிலுக்கு சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள இடையூர் தீர்த்த விநாயகர் கோவிலில் சங்கடகர சதுர்த்தி நாளையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தேன், பால், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் விநாயகருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பெரிய காளியம்மன் கோவில் திடலில் மௌலானந்தா கலைக்குழு சார்பில் கும்மியாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு பாரம்பரிய உடைகள் அணிந்து கால்களில் சலங்கை கட்டி பக்தி பாடலுக்கு நடனம் ஆடினர். கலை ஆர்வத்துடன் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அப்பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி ராமகிருஷ்ணபேட்டையில் உள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு பொன்னியம்மன் ஆலயத்திலிருந்து பெண்கள் பால்குடம் ஏந்தி முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக வந்தனர். தொடர்ந்து முத்துமாரியம்மன் கோவிலை வந்தடைந்த அவர்கள் அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்வில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் தூத்தூர் புனித தோமையார் ஆலயத்தில் திருவிழாவை முன்னிட்டு பிரம்மாண்ட தேர் பவனி நடைபெற்றது. வண்ண பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் தோமையார் சிலையை வைத்து ஏராளமான பக்தர்கள் தோளில் சுமந்தபடி ஊர்வலமாக எடுத்து வந்தனர். இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இன்று கன்னியாகுமரி, கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்று காலை 8:30 மணியுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் 19 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கோவை மாவட்டம் சின்ன கல்லாற்றில் 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.